வாங்காதிருப்பாய். நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு கட்டளை இல்லை. நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை. நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நீ கடனே வாங்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதை வராதுப்பா, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ கடன் கொடுக்கிறாளாக இருப்ப, அது ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். சரி, கடன் பிரச்சனை அகப்பட்டு கொண்டோம், இப்போ என்ன பண்ணுறது? தப்பு தெரிஞ்சிட்டு இப்போ என்ன செய்கிறது? ஆண்டவர் விடுதலை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு விடுதலை தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க.